விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணை கண்ணோடு கண் பார்த்து பேசுவதற்கு, ஒரு பெண்ணை உடலாக நினைக்காமல் உள்ளமாக நினைப்பதற்கு விந்து காத்தல் பயிற்சி தேவை. இந்த பயிற்சி ஆண்களுக்கும் பாதுகாப்பு, பெண்களுக்கும் பாதுகாப்பு. சுய இன்பத்திலிருந்து அனைத்து ஆண்களையும் விடுதலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி தான் விந்து காத்தல் பயிற்சி. விந்து ஆற்றலை சொந்த ஆற்றலாக மாற்றணும். விந்தை காத்து வைக்கணும். விந்து வெளியாவது அப்படிங்கிறத தடுக்க முடியாது. வெளியாக்கலை அப்படின்னாலுமே ஒரு வாரத்திலேயோ 15 நாட்கள்லையோ தானாகவே அது வெளியாகும். சுய இன்பத்தின் மூலமாக இன்ப தேடுதல், பாலியல் இன்ப வேட்கையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நோக்கத்தில் ஆபாச படங்களை பார்த்து தன்னுடைய காமம் அப்படிங்கிறது வெறியாக மாறி சில பேருக்கு எந்த நேரமும் காம சிந்தனையிலே இருக்காங்க. அங்கே தான் இது தவறாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு நேரத்தில் எப்பொழுதோ உணர்வு வேகத்தில் சுய இன்பம் செய்வது என்பது பெரிய பிரச்சனையாக இங்கு ஆகப்படுவது இல்லை. பெண்களும் ஆண்களும் இருவருமே ஆபாச படங்களை பார்த்து சுய இன்பம் செய்வதற்கு இன்னைக்கு ரொம்ப வெகு வேகமாக தனிமையை தேடி அலைகிறாங்க. தனிமையாக இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலையுமே காமத்திலேயே அவங்களுக்கு சிந்தனை இருக்குது. அப்போ வேலை, தொழில், பொருளாதாரம், மதிப்பு அதிலெல்லாம் எப்படி அவங்க கவனம் செலுத்துறது? கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு. உடம்புலேயும் நிறைய பாதிப்புகள் உண்டாகுது. ரொம்ப நேரம் சில பேர் சுய இன்பம் செய்கிறாங்க ஆண்கள். அப்போ தொடைப்பகுதிகளில் பிரச்சனை வருது. சில பேருக்கு சத்து குறைபாடுகள் வருது. 1 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படின்னு ரொம்ப நேரம், நீண்ட நேரம் ஈடுபடுறதுனால உடம்பு ஃபுல்லாகவே ஹீட் ஆகும். சில பேர் ஆபாச படங்களை பார்க்கறதுனால மூளையில் எந்த நேரமும் அந்த ஆபாசத்திற்கான பின்னல்கள் தான் எப்பயுமே இருக்கும். எந்த பெண்ணை பார்த்தாலுமே ஆபாச சிந்தனையோடு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்கள் தள்ளப்படுகிறார்கள். பல கொடுமை நடக்குது சுய இன்பத்தால். சுய இன்பம் மருத்துவ ரீதியாக பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆமாம், மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்புக்கு அது பெரிய பாதிப்பு கொடுக்குமா? கொடுக்காது தான். எந்த நேரமும் சுய இன்பத்திலே இருந்தால், எப்போ பார்த்தாலும் விந்து நீக்கம் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ தேகத்தில் சக்தி இருக்காது, சிறந்த காம எண்ணம் இருக்காது, மனைவியோட இன்பம் அனுபவிக்க முடியலை, மனைவிக்கு நல்ல இன்பத்தை கொடுக்க முடியலையே. உடம்புல விந்து சக்தி இருந்தால் தான் ஆண்குறியினுடைய எழுச்சித்தன்மை சரியாக இருக்கும். தன் மனைவியோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நீண்ட நேரம் அந்த மனைவிக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். உடம்புல சக்தி, சத்து இல்லை அப்படிங்கிற போது மனைவியோட இன்பம் கொடுக்காம தோண்டு போய் தலையை கீழே தொங்க போட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பல ஆண்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. திருமணம் ஆனவர்கள், ஆகாதவர்கள் எந்த ஆண்களுமே விதிவிலக்கு இல்லை. வயது குறைவாக இருக்கக்கூடியவங்க, அதிகமாக இருக்கிறவங்க அப்படியும் எந்த விதிவிலக்கும் இல்லை. பல ஆண்கள் சுய இன்பத்துக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். தன்னுடைய இணையருக்கு முழுமையான இன்பத்தை வழங்க முடியாமல் தவிக்கிறார்கள். இதனால் பெண்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். ஒரு தொடுகையிலேயே அந்த ஆற்றல் தெரிஞ்சு போயிடும். ஒரு தேக இன்பத்தை தருவதற்கு ஒரு ஆண் தகுதியானவராக இருக்கணும்னா உடம்புல விந்து சக்தி வேணும். விந்து சக்தியை அடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, காத்து வைக்கணும். இல்லை, தான் பத்தியமாக இருந்து தேவையான பொழுது பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒரு ஆண் கற்று வச்சுக்கணுமா இல்லையா? உடம்புல விந்து இல்லை அப்படின்னா மனைவியை இன்பப்படுத்துறது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எதிர்கால நோக்கங்கள் எல்லாமே புத்தி மங்கி போயிடும். உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு. எந்த நேரமும் ஆபாச சிந்தனைகளுக்குள்ளேயே மூழ்கி வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்குற நேரத்துலையும் போர் அடிச்சிச்சு அப்படின்னா சுய இன்பத்துக்கு கவனம் போகும். ஒரு கழிவறைக்கு தனிமையில் இருக்கக்கூடிய எந்த கழிவறை மட்டும் இல்லை, எங்கேயுமே தனிமையான சூழ்நிலை இருந்தாலே இப்படி ஒரு எண்ணம் உண்டாகிடும். இன்னும் சில பேருக்கெல்லாம் தனிமையை தேடி தேடி போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிரும். எந்த வயசு வித்தியாசமும் இல்லாமல் எந்த பெண்ணை பார்த்தாலுமே அந்த பெண்ணை தன்னுடைய மன கற்பனை திரையில கொண்டு போய் வச்சு அந்த பெண்ணை அனுபவம் செய்வது போல, காம உறவு கொள்வது போல நினைத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தி வெண்மை திரவத்தை தன் உடலை தானே தீண்டி திரவத்தை வெளியாக்கிய பிறகுதான் அடுத்த வேலையை செய்ய முடியுங்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு காமப்பித்து பிடிச்சு போகுது அப்படின்னா அங்கே சுய இன்பம் பெரிய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தாக தானே அமையுது. அதனால் விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்மகனுக்குமே அவசியம்.